யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் 2 வரியா பேசிடுறேன். அத்தனவா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடுல தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவரான அப்புறமா ஒரு கோட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டு போய் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்க படத்துல பாக்குறது நடிப்பு இல்ல, உண்மையா அவருக்கு என் மேல இருக்க கேர், எனக்கு அவர் மேல இருக்க கேர். அண்ட் ரியலா வெரி ஹாப்பி. உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் பயங்கரமான பெர்ஃபார்மரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேல கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்படி வந்தவங்க நாளா. சோ வெல்கம். இந்த மாதிரி படத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமா டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்க ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்துல, அதுல நான் ரொம்ப ஹாப்பி. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்ப அவர் எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினைச்சுக்கிட்டது அதுதான், நீங்க படத்துல தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்க, அப்படிதான் செட்ல இருக்கணும், இந்த படத்துல இருக்கணும்ன்றத நான் நினைச்சது. எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் சார். அதனாலதான் நான் ரவி மோகன் தான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். எங்க இருக்கிறதுல சீனியர் எங்களுக்கு அவர்தான். நீங்க தான் பெரியவங்க, நீங்க அப்படின்னு சொல்லி தான்